இன்றைக்கி பூண்டு வாசனையோட இட்லி பொடி டேஸ்ட்டில் சூப்பரான பூண்டு பொடி இட்லி செஞ்சுருக்கேன். இது ஒரு லெஃப்ட் ஓவர் இட்லி ரெசிபி. காலையில் மீதமான இட்லியை வச்சு நான் ஈவினிங்க்கு இந்த டிஃபன் செஞ்சுருக்கேன். வாங்க இது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இட்லியை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். எல்லா இட்லிகளையும் இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் சைஸில் எல்லா இட்லியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி பிரித்து விட்டுக்கணும். இப்போ ஒரு 10 பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுக்கணும். இந்த இடித்த பூண்டு கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். இந்த பவுட்ரு ரொம்ப காரம் இருக்காது. இதுக்கு தகுந்த உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இட்லி, இதில் போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இட்லி உடையக்கூடாது. லேசாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலையே செஞ்ச இட்லி பொடி, இந்த கருப்பு உளுந்து இட்லி பொடி ரெசிபி என்னுடைய சேனலில் இருக்குது. லாங் வீடியோவில் போய் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு இட்லி பொடியை நம்ம போட்டுக்கிறோம். இப்போது இது எல்லாத்தையும் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும், உடையக்கூடாது. இந்த இட்லி பவுட்ரு, பூண்டு, இது எல்லாம் எல்லா இட்லி பீசஸ்லேயும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிறோம். அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். இதில் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு தாளிக்கிறோம். உளுந்து செவந்த பிறகு கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடுங்க. ரொம்ப சூப்பரான வாசனை வரும். இந்த கருவேப்பிலுடைய வாசனை இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பெருங்காயம் போட்டு தாளித்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை போட்டு பொறுமையாக கலக்கணும். உடஞ்சிடக்கூடாது, தூள் தூளாக ஆகிடும் இட்லி. இதே மாதிரி நீங்கள் நிதானமாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் இந்த தாளிப்பு சேரணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விடுங்க. எல்லா இட்லியும் சூடாகணும். அதே மாதிரி நம்ம பூண்டு பொடி பூண்டுடைய வாசனை இந்த இட்லி பீஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். இதே மாதிரி கலந்து விட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கடைசியாக ஒரு தடவை போடுங்க. நம்மளுடைய பூண்டு பொடி இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.